தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னைய எபிசோடு ஒரு பரபரப்பான எபிசோடு. இப்ப கமலா அம்மாவுக்கு கண்கட்டு பிரிச்சு கல்யாண மண்டபத்துக்கும் வந்து இளமதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இளமதியும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க, கமலமும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. நம் பரமனை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா பரமன் கோயிலுக்கு போயிருக்கான், வந்த உடனே சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல பரமனும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாப்புல. அப்ப எல்லாருமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப கமலா அம்மாவை அங்க அழைச்சிக்கிட்டு வராங்க. ஆர்வ கோளாறுல கூலிங் கிளாஸை கழட்டிட்டு பரமனை பார்க்கறேன்னு பார்க்க போய் அந்த கேமராவில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட்டை அடிச்சு உடனே கண்ணு தெரியாம போயிடுது. ஸோ பரமனை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கமலா அம்மாவை தனியாக கூட்டிக்கிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால், நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிலில் வந்து நில்லுங்க, வெயிலில் வந்து நின்றுக்கிட்டு கண்ணை திறந்து திறந்து பாருங்கள், சரியாயிடும் அப்படின்னு நம்ம டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாப்புல. அதன் பிரகாரம் பரமனோட ஃப்ரெண்ட்ஸு வந்து பார்த்திங்கன்னா கமலா அம்மாவை மண்டபத்திலேருந்து வெளியில் கொண்டு வந்து வெயிலில் நிற்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இளமதி பரம இவங்க ரெண்டு பேரையும் நிற்க வச்சு உட்கார வச்சு சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனையை எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து தாலி கட்டுற நேரத்துக்கு கரெக்டாக நம்ம கமலா அம்மாவுக்கு கண் பார்வை வந்துடுச்சு. உடனே எனக்கு கண்ணு தெரியுது, வாங்க போகலாம் அப்படின்னு உள்ளார வர்றாப்புல. கரெக்டாக நம்ம பரமனும் இளம்பதி கழுத்தில் தாலியை கட்டிடுறாப்புல. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோற்று போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கலாவும் ரிஷியும் பயங்கரமாக வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பரமன் தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் கமலம் வந்து பார்த்திங்கன்னா பரமனை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சி அடே கொலகார பாவி அப்படின்னு சொல்லி பரமனை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருக்குது. இவன் தான் அசோக்கை கொன்னவன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமலம் அம்மா சொல்லிடுறாங்க. ஸோ இதோட இன்னைய எபிசோடை முடிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.